ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது டேஸ்டான மார்ஷ்மெல்லோ புட்டிங். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்டாக நான் 20 கிராம் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்திருக்கிறேன். இதில் 250 ml சுடு தண்ணி ஊற்றி ஜெலட்டினை கட்டி இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்குன்னா அது மாதிரி செஞ்சு கூட ஜெலட்டினை நல்லாவே கரைச்சிக்கோங்க. எப்படி செஞ்சாலும் ஜெலட்டின் வந்து கட்டி இல்லாத மாதிரி நல்லாவே கரைச்சி எடுத்து அப்படியே வச்சுருங்க. அடுத்து நாங்கள் எந்த பவுலில் மார்ஷ்மெல்லோ புட்டிங்கை செட் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லாட்டி பட்டர் பூசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பிரெட் பேன் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுக்கிறேன்னு சொன்னாலும் எடுத்துக்கிறோம். மேலும் 50 கிராம் அளவுக்கு சீனி எடுத்து அதை நல்லாவே பவுடர் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த டின்னுக்கு மேலே டஸ்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு வந்து அளவுகள் இல்லை, கொஞ்சமாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி தூவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மார்ஷ்மெல்லோ செட் ஆகினதுக்கு போகிறோம் எங்களுக்கு அதை எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் பெரிய பவுல் ஒன்றில் 4 முட்டை வெள்ளைக்கரு உடைச்சி சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லாவே பீட் பண்ணிக்கிற வேணும். முட்டை வெள்ளைக்கருவோட கொஞ்சமும் மஞ்சக்கரு சேர்ந்துடக்கூடா. அதே மாதிரி தான் எடுக்கிற பவுல்லையோ பீட்டர்லேயோ கொஞ்சம் கூட தண்ணியும் இருக்கக்கூடா. அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வெள்ளைக்கருவை வந்து நல்லா சாஃப்ட் பீக் வர மாதிரிக்கு பீட் பண்ணி குறையிலும். இந்த மாதிரி அளவில் பீட் பண்ணினதுக்கு போகிறோன்னா இதில் சீனி சேர்த்துக்குற போகிறேன். 250 கிராம் அளவு சீனி மொத்தமாகவே எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 தைனத்துக்கு மாதிரி சேர்த்து பீட் பண்ணி குற போகிறேன். எல்லா சீனியையும் சேர்த்து நல்லாவே ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஜெலட்டின் அதையும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. ஜெலட்டின் மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு போகிறோம். இது வந்து தண்ணி ஆவினமாய் தான் இருக்கும். பரவாயில்ல, பீட் பண்ணி கொண்டே இருங்க. இதோட வேணால் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன சரி ஃப்ளேவரில் எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் சேர்த்துக்குறையிலும் உங்களோட விருப்பம் தான். இது இப்போ தண்ணி மாதிரி இருந்தாலும் நாங்கள் கையெடுக்காமல் ஒரு 10 நிமிஷம் மாதிரி பீட் பண்ண போக்குள்ள அந்த மார்ஷ்மெல்லோ மாதிரி எங்களுக்கு வந்துடும். அதனால் கையெடுக்காமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 12 நிமிஷம் மாதிரி பீட் பண்ண போக்குள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிப்பாட்டிடுங்க. ஏன்னு சொன்னால் இதை விட இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே பீட் பண்ணினீங்கன்னா மார்ஷ்மெல்லோ செட்டாக தூங்கிடும். அப்போ எங்களுக்கு அந்த கலரிங்கெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண அந்த ப்ரொசீஜர் செஞ்சு கொடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நீட்டாக வராது. அதனால் இந்த அளவில் நிப்பாட்டிட்டு நான் இதை 2 பங்காக பிரித்து எடுத்துக்கொற போகிறேன். இன்றைக்கி நான் 2 கலரிங் சேர்த்து செய்ய போகிறேன். உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் செஞ்சு குறையிலும். இப்போ இதில் ஒரு பங்கில் நான் கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கலரிங் சேர்த்தனால இதை வந்து எங்களுக்கு லைட் பிங்க் கலரில் மாதிரி செஞ்சு எடுத்து குறையிலும். நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோமேனா டின் அதில் இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரீசரில் வச்சிடுங்க. அதுக்கு மிச்ச நேரம் வச்சிட வேணாம். அப்போ தான் இது டக்குன்னு ரெடி ஆகும். அடுத்த லேயரை நாங்கள் சேர்க்கக்குள்ள அந்த ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமையும் இருக்கும். அதனால் 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரீசரில் வச்சிடுங்க. அடுத்து கொஞ்சமாக ஆப்பிள் க்ரீன் கலரிங் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாகவே நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்க்கலண்டா இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ண போக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி குறையிலும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவராக உங்களோட விருப்பம் தான். உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு போகிறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிருக்கும். இப்போ அதுக்கு மேலால் அடுத்த லேயரையும் போட்டுட்டு இதுக்கு மேலால் நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் சேர்த்திருக்கிறேன். அப்படி இல்லாட்டி டூட்டி ஃப்ரூட்டி இருக்கேன்னா அது கூட சேர்த்துக்குறையிலும். அப்படி இல்லாட்டி காஜு அதை கூட லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்குறையிலும். உங்களோட விருப்பம் தான். உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு கிளிங் ரெப்பால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மாதிரி ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் கீழ்த்தட்டில் வச்சு செட் பண்ணி எடுத்தீங்கன்னா டேஸ்டான மார்ஷ்மெல்லோ புட்டிங் ரெடி. ஒரு 2 ஹவர்லேயே எங்களோட மார்ஷ்மெல்லோ புட்டிங் வந்து நல்லாவே செட்டாகவே இருக்கும். இதை வெளியே எடுக்கிறதும் ஈஸி தான். ஒரு கத்தியால் இந்த மாதிரி ஓரங்களை புரில் பண்ணி விட்டுட்டு வெளியே எடுத்துக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே சுகர் பவுடர் பண்ணி கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த மிக்ஸை இது மாதிரி ஒரு போர்டில் போட்டுட்டு எங்களோட மார்ஷ்மெல்லோ புட்டிங்கை வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. இப்போ இதை நாங்கள் கட் பண்ணிக்கிற வேணும். கட் பண்ண போகிற கத்திலையுமே கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை தடவிட்டே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மிச்சமே ஈஸியான டேஸ்டான ஒரு ரெசிபி. உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி கலர் எசன்ஸ் ஃப்ளேவர் எல்லாம் நீங்கள் மாற்றி கூட ட்ரை பண்ணி பார்க்கலும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.